அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்திய கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट इंडिया गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आप सबके लिए 2026 के लिए नव वर्ष की शुभकामनाएं. உங்கள் அனைவருக்கும் 2026 ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். எல்லா வளமும் பெற்று நிறுவடி வாழ வாழ்த்துகின்றேன். सारे प्रकार की समृद्धि व विकास आप प्राप्त करें, यही मेरी शुभकामनाएं हैं. आशा है कि मेरी शुभकामनाएं स्वीकार होंगी. आज नए साल के अंतर्गत अभी जो साहित्य सदन चल रहा है, इस साहित्य सदन में एक नया स्तंभ हम शुरू कर रहे हैं. वो स्तंभ है छंद शास्त्र. छंद शास्त्र, छंद किसके लिए है? नदी के लिए किनारा है. जैसे नदी बह रही है, ஆறு ஓடுகிறது. ஆற்றுக்கு அதனுடைய பயன்பாடுகள் அதிகம். அதையே மக்கள் விரும்புவார்கள். எந்த ஊராக இருந்தாலும் அங்கே ஆறு இருந்தால் அந்த ஊருக்கு அழகு தனிதான். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ். इस गांव में नदी बहती है, उस गांव की शोभा है. जिस गांव में नदी नहीं है, उसकी शोभा कम होती है. ये बुजुर्गों का वचन है. அதே போல நீரில்லா நெற்றி பாழ் என்பார்கள். திருநீர் பூசாத நெற்றியும் பாழ் என்பார்கள். इसके माथे पर त्रिपुंड नहीं है, वो माता भी बेकार है. ये बुजुर्गों का वचन है. ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ், நீரில்லா நெற்றி பாழ் என்பார்கள். ஏனென்றால் ஆறு இல்லாவிட்டால் குளிப்பதற்கோ குடிப்பதற்கோ துவைப்பதற்கோ விவசாயத்திற்கோ நாம் வானத்தை நம்பியிருக்க வேண்டும், அல்லது கிணறு தோண்ட வேண்டும், அதை நம்பியிருக்க வேண்டும். அது நிலத்தில் நீரை நம்பியிருக்க வேண்டும். ஆறு இருந்தால் அப்படி இல்லை, மண்டு கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம், எல்லாம் செய்து கொள்ளலாம். அதான் சொல்லப்பட்டது ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ். அந்த ஆறு ஏன் மதிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதனால் மக்களுக்கு நன்மை இருக்கிறது. நன்மை இருப்பதால் அது அனைவருக்கும் பிடிக்கிறது. அது நாம் கும்பிடுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆஷாட் மகினா என்பார்கள் வடநாட்டிலே. தமிழ்நாட்டிலே ஆடி என்பார்கள். இந்த ஆடி 18 எல்லா ஆற்றின் கரைகளிலும் திருவிழா எடுக்கப்படுகிறது. அந்த தண்ணீரை நீரை நாம் கும்பிடுகிறோம், தெய்வமாக வணங்குகிறோம். அதுவும் வடநாட்டிலே எல்லா ஆற்று தண்ணீரையும் கங்காமையா என்பார்கள். நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அந்த நான் ரயிலில் பயணம் செய்கின்ற பொழுது அந்த ஆந்திராவிலே கோதாவரி नदी பார்த்திருக்கிறேன். गोदावरी बहुत बड़ी नदी है, उस पर रेल जाती है. उस समय लोग क्या करते हैं, गंगा मैया करके उसकी दुआ करते हैं, उसकी प्रार्थना करते हैं, उसके लिए मंगल कामनाएं करते हैं. क्योंकि नदी देवता मानी जाती है.
ठीक है, वो जब तक वो नदी हमारे लिए लाभदायक हो तब तक वो शोभादायक है. ஆறு நமக்கு நன்மை தருகின்ற வரைக்கும் அது நமக்கு அழகு தரக்கூடியது, மேன்மையானது, மென்மையானது அனைத்தும். ஆனால் அந்த ஆற்று நீரானது கரையை கடந்து வருகின்ற பொழுது அதை நாம் விரும்புவது கிடையாது. ஏனென்றால் அதனால் ஆக்கம் இல்லை, அழிவுதான். ஆறு என்பது கரையை ஒட்டி போகின்ற பொழுது அதற்கு அழகு. நாம் அதை ரசிக்கிறோம், அதை நாம் விரும்புகிறோம், கும்பிடுகிறோம், வணங்குகிறோம், மாதா என்கிறோம். அதே ஆற்றை கடந்து வருகின்ற பொழுது அதே ஆறுக்கு அழகு போய்விடுகிறது. அதை நாம் விரும்புவது கிடையாது. ஏனென்றால் அதனால் மக்களுக்கு நன்மை கிடையாது, தீமைதான். அதுபோல கவிதை என்பது, காவியம் என்பது காவியானந்த பிரம்மானந்த சகோதரக என்று ஒரு ஸ்லோகம் உண்டு. காவியானந்த பிரம்மானந்த சகோதரக. காவியம் படிப்பதால் அந்த காவியம் பலவை உண்டு. படிப்பது, பார்ப்பது அல்லது கேட்பது. ஸ்ரவ்ய காவிய, திருஷ்ய காவிய என்பார்கள். அந்த காலத்தில் புத்தகங்கள் இல்லாத காலத்தினாலே இரண்டை சொன்னார்கள். திருஷ்ய காவிய, ஸ்ரவ்ய காவிய. கிராமங்களில் நாடகம் படிப்பார்கள், தெருக்கூத்து போடுவார்கள். அங்கே அந்த மக்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்காக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கிராமத்தில் அதுதான். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம், டெக்னாலஜி வளர்ந்த காலத்தினாலே நம் கையிலேயே அனைத்து பொழுதுபோக்கு இருக்கிறது, செல்ஃபோன் உரிமையிலே. அந்த காலத்தில் இல்லாத காலத்தில் அந்த கிராமத்தில் போய் அந்த நாடக நடிகைகள் அல்லது கூத்தாடுகின்ற நடிகைகள் சென்று ஒரு மாதக்கணக்கில் தங்கியிருந்து கூத்தாடுவார்கள். அவர்களுக்கு நானே பார்த்துருக்கிறேன். அவர்களுக்கு உணவும் தங்குமிடம் அனைத்தும் கொடுப்பார்கள் அந்த கிராமத்து மக்கள். அவளுக்கு இருக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் மாலையிலே 28 மணிக்கு மேலே அந்த கூத்தை ஆரம்பிப்பார்கள். நானே பார்த்துருக்கிறேன். என்னுடைய பெரியம்மாவோட மடியில் அமர்ந்து கொண்டு இரவு நேரத்திலே சென்று பார்த்துருக்கிறேன். அப்படியே தூங்கி விடுவேன். எப்பொழுது அவர் என்னை எடுத்து விளையாட தெரியாது. அப்படி நான் அன்றாடம் பல ராமாயண கதைகளை, மகாபாரத கதைகளை கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். ஹரிச்சந்திரன் நாடகம். இப்படி அது ஒரு பொழுதுபோக்காக, அதாவது அந்த அந்த ஆனந்தம் காலப்போது தெருக்கூத்தானது நாட்டியமாயிற்று, நாடகமாயிற்று, ஓரங்கமாயிற்று, அதன் பிறகு திரைப்படமாயிற்று. அப்புறம் டிவி ஆயிற்று, இப்பொழுது செல்ஃபோன் ஆகிவிட்டது. இவை அனைத்தும் எதற்காக என்றால் மக்களுடைய மனதை மகிழ்விப்பதற்காக, ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். அந்த மகிழ்வுக்கு இணையாக என்ன சொல்கிறாங்கன்னா காவியானந்த பிரம்மானந்த சகோதரக. அந்த காவியத்தை படைப்பவன் பிரம்மனுக்கு நிகரான ஒரு இன்பத்தை மக்களுக்கு அளிப்பவன். அவனுக்கு நிறைய கடமை இருக்கிறது. ஆகவே அவர் மக்களுக்கு தன்னுடைய கலையின் மூலமாக நல்ல கருத்துக்களை சொல்லியாக வேண்டும். அன்றைக்கு எல்லாமே புராணக்கதையாக எடுத்தார்கள். இன்றைக்கு காலம் மாறிவிட்டதால் தேசிய கருத்துக்கள், புதுமை கருத்துக்கள், பெண் விடுதலை கருத்துக்கள், எப்படி நாட்டை முன்னேற்றுவதற்கான கருத்துக்கள், சோதரச கருத்துக்கள், இப்படி சமதர்ம கருத்துக்கள், இப்படி பல வகையாக அந்த தலைப்புகள் மாறிக்கொண்டிருந்தன. அதற்கு காரணம் ஆங்கில எழுத்தாளர்கள் சமுதாய மாற்றத்துக்கான கருத்துக்களை சொன்னார்கள் மக்கள் மத்தியிலே. அதுவே இந்தியாவிலும் பரவி கொண்டிருக்கிறது. இன்னும் பரவ வேண்டும். நாம் அங்கே போக வேண்டாம். இப்படிப்பட்ட அந்த பிரம்மானந்த சகோதரக என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஆனந்தத்தை அளிக்கின்ற அந்த கலைஞனுக்கு, கவிஞனுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது.
அவன் தன் முயற்சியின் மூலமாக, தன்னுடைய செயல் மூலமாக மக்களுக்கு நன்மையை தரவுமே தவிர சமுதாயத்திலே சமுதாய சீர்கேட்டை அளிப்பவராக இருக்கக்கூடாது. ஆகவே அந்த காவ்யானந்த பிரம்மாண்ட சகோதரகை என்பது கூட அதுவும் ஒரு ஒரு விதிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும். அதை தாண்டி போகக்கூடாது. எப்படி ஆறு கரைக்குள்ளே அடங்கி போனால், கட்டுப்பட்டு போனால் அதுக்கு அழகோ, அதுபோல காவியம் என்றாலும் அது யாப்பு இலக்கணம் என்று தமிழில் சொல்வார்கள். யாப்பு இலக்கணம் இந்தியில் ஏதாவது சந்து சாஸ்திரம் அழைக்கிறது. தமிழில் யாப்பு என்பதுதான் இந்தியிலே சந்து சாஸ்திர என்று அழைக்கப்படுகிறது. இலக்கணம் என்பது தூய்மையாக எழுவதற்கும் தூயமாக பேசுவதற்கும் இருக்குது. இது அப்படி இல்லை. இது மக்களிடம் போய் சேர்வது. ஆகவே மக்களிடம் போய் சேர்கின்றது அளவோடு இருக்க வேண்டும். அதற்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும். அதனால தான் திரைப்படங்கள் சென்சார் செய்யப்படுகின்றன. அதுபோலத்தான் இந்த யாப்புக்குள் அடங்கி இருந்தால் அந்த கவிதைக்கு அழகு. எப்படி ஆறுக்கு கரை அழகோ அதுபோல कविதைக்கு याप अड़ग कविता के लिए शोभा देने वाली है छंद. சில தமிழ் எழுத்தாளர்கள் அந்த யாப்பையும் தாண்டி எழுதுகிறார்கள். அது கவிதா என்று அழைக்கப்படாது, அது அக்கவிதா என்று அழைக்கப்படுகிறது இந்தியிலே. தமிழில் அதை என்ன சொல்வார்கள்னா ஹைக்கூ கவிதைகள் என்பார்கள். அதாவது கவி நிலையிலே வராமல் அது உரைநடை போல வரும். அது யாப்புக்கு கட்டுப்படாமல் வரும். யாப்பு கட்டுப்படாதவர்கள் அந்த ஹைக்கூ கவிதைகள் என்று அழைக்கப்படுகின்றன தமிழிலே. ஹிந்தியிலே அதை அக்கவிதா என்பார்கள். சரி, அப்போது அந்த யாப்பு என்பது ஹிந்தியிலே சந்த் சாஸ்திர என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்த் சாஸ்திர நாம் அதை இப்பொழுது பார்க்க போகிறோம். இது மிக மிக பொறுப்பான தலையாய பொறுப்பான குருபார் சொல்வார்கள், இங்கே சொல்வார்கள் குருபார் என்பார்கள். ஏன்னா குருவுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு வீட்டிலே தலைமகனுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அதுபோல் ஒரு மன்னனுக்கு அவன்தான் தலைவன் நாட்டுக்கு, அவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதுபோல் யதா ராஜா ததா பிரஜா என்பார்கள். மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்பார்கள். அதுபோல் கவிஞனும் யாப்புக்கு கட்டுப்பட்டு எழுத வேண்டும். அதுவே கவிதையாகிறது, அதுவே காவியமாகிறது. ஒரு குறிப்பிட்ட கருத்தை மட்டும் சொல்கிற பொழுது கவிதையாகிறது. அதே ஒரு நிகழ்ச்சியின் தொகுப்பாக வருகின்ற பொழுது அது காப்பியமாகிறது. தமிழிலே காப்பியம் என்கிறோம், ஹிந்தியிலே காவியம் என்கிறோம். அதே பெரும் கதையாக இருந்தால் மகாகாவியம் என்கிறோம். ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் மகாகாப்பியங்கள், மகாகாவியம். பெருங்காப்பியங்கள் சொல்வார்கள் தமிழிலே. அவைகள் காவியம், காப்பியம், பெருங்காப்பியம், காவிய, மகாகாவியம். ஆகவே அந்த யாப்பு மிக மிக அவசியம் என்பதை உணர வேண்டும். ஏன் சார் இதில் இதில் சிலபஸ் வைக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சார், இது நம்ம படிக்கவே முடியலை சார், எனக்கு நுழைய மாட்டேங்குது என்னுடைய மூளையிலே என்று நீங்கள் கூறுவது எனக்கு காது கேட்கிறது. இருந்தாலும் நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நேற்றே சொன்ன உங்களுக்கு, ஒரு தாய் அளவற்ற வலியோடு தான் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஆனால் அந்த குழந்தை பிறந்தவுடனே அவருடைய பக்கவாய்ச்சி போய் பார்த்து தன் துன்பம் அனைத்தையும் மறந்து விடுகிறாள். அதுபோல் அந்த இன்பத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் இந்த சிரமத்தை நாம் ஏற்கத்தான் வேண்டும். ஏனென்றால் இது நம்முடைய கடமை. படிப்பு என்பது நம்முடைய கடமை. வித்யாதனம் சர்வதன பிரதானம் என்கிறது ஸ்லோகம், சுபாஷிஸ்தானி. நான் சோர பரிகாரியம், நான் பிராத்துர் பிராஜ்யம், நான் ராஜஹஸ்தம், வியய குர்த்தே வர்திதம், வித்யாதனம் சர்வதன பிரதானம். ஆக இந்த கல்வி என்பது காலத்தால் அழியாத கேள்வி செல்வம் கல்வி. ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை என்கிறார் வள்ளுவர். அதுபோல இந்த காவியம் என்பது நாம் அனைவரும் அறிய வேண்டும். நீங்களே காவியம் படைப்பதாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய
வருத்தம், என்னுடைய ஆதங்கம், என்னுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் உங்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு நான் சொல்வது அதுதான். நீங்களே கவிதை ஆகக்கூடாது. ஒய் நாட்? கேள்வி கேளுங்கள். ஒய் நாட்? எதாக இருந்தாலும் கேள்வி கொள்ளுங்க. ஒய் நாட்? ஆகவே அந்த ஒய் நாட் என்று கேள்வி கேட்டால் ஏன் முடியாது என்று சொன்னால் அதற்கு பதில்தான் முடியும் என்பதுதான். ஆக அந்த முடியும் என்பதற்காக அதை நீங்கள் தெரிந்து கொண்டு தான் செய்ய முடியும். அதையே தெரிந்து கொள்ளாமல் எப்படி நீங்கள் கவிஞனாக முடியும்? ஒருவன் தேர்தல் நிற்கிறான் சொன்னால் அவன் சமுதாயத்தில் சிறந்த சேவை செய்திருக்க வேண்டும். செய்த பிறகுதான் அவன் தலைவனாக முடியும் இல்லவா? அதுபோல தான் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்த பிறகுதான் கவிஞனாக முடியும். நான் கவிஞனாக வேண்டாம் என்று நாம் யாருமே எண்ணிக்கொள்ள கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருடைய மனதிலும் அந்த கவித்துவம், அந்த தனித்திறன் இருக்கிறது. இவதான் கவிஞன், இதுதான் பிறவி கவிஞன். இப்போ எப்படி பரம்பரை அரசன் அதுபோல் கிடையாது. கவிஞன் என்பவன் பொதுவானவன். அவன் அதுக்கே தனியாக ஒரு குலம் கிடையாது, ஒரு கோத்திரம் கிடையாது, ஒரு பரம்பரை கிடையாது. த poet is born, not made என்பார் ஷேக்ஸ்பியர். பிறக்கும்போது அவன் கவிஞனாக இருக்கின்றான். அது ஒவ்வொரு மக்களிடம் இருக்கிறது. இந்த ஹைகூ கவிதை ஒரு சொன்னான், ஒரு கவிஞன் சொன்னான், வாங்கினேன் பிடித்தார்கள், கொடுத்தேன் விட்டு விட்டார்கள். இது ஒரு கவிதை. இரண்டே வரிகள் தான். வாங்கினேன் பிடித்தார்கள், கொடுத்தேன் விட்டு விட்டார்கள். தங்களுக்கு இதனுடைய கருத்து, விளக்கம் புரியும் என்று கருதுகிறேன். நான் அதை மேற்கொண்டு விளக்க விரும்பவில்லை. ஏனால் இன்றைய குழந்தைகள் சிறந்த புத்திசாலிகள். அவர்களுக்கு அனைத்தும் தெரியும். வாங்கினேன் பிடித்தார்கள், கொடுத்தேன் விட்டுவிட்டார்கள். இதிலும் ஒரு கருத்து இருக்கிறது. இரண்டு வரிதானே என்று கருத்து. இப்படி திருக்குறள் உலக புதுமையாக இருக்கிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் திருக்குறள் ஒலிக்கிறதே. அதுபோலத்தான். ஆக திருக்குறள் எப்படி நம்முடைய மக்களை திருத்துகிறதோ, அரண் வலியுறுத்துகிறதோ, இல்லாமை, பொல்லாமை, கல்லுண்ணாமை இவற்றையெல்லாம் சொல்கிறதோ, அப்படி இந்த கவிதைகளும் கூட மக்களை திருத்தும். நான் ஏற்கனவே சொல்லுகிறேன், மகாராஜ் ஜெயசிங் தர்பாரிலே அவர் தன்னுடைய 7வது ராணி நவோடா ராணி அவளுடைய அந்தப்புறத்திலேயே விழுந்து கிடந்தார். அவனை அமைச்சர்கள் யாருடைய வார்த்தையும் அவன் கேட்கவில்லை. அரசவைக்கே வருவதில்லை, எந்த காரியத்தையும் பார்ப்பதில்லை, கையெழுத்தும் போவது கிடையாது, எதுவுமே செய்வது கிடையாது. யோர் சொல்லி பார்த்தும் யாருடைய வார்த்தையும் அவன் கேட்கவில்லை. கடைசியாக பிஹாரிலால் அந்த ஊருக்கு போனார், விசாரித்தார். அவரிடம் சொன்னார்கள். உடனே ஒரு வகை எழுதி அனுப்பினார், கொடுத்திருந்தார் மன்னரிடம். அதை படித்த உடனே அவர் மனம் மாறினார், மீண்டும் வந்தார் என்று நான் நினைக்க சொல்லியிருக்கின்றேன். அப்படி போல அப்படி நாட்டையே திருத்துவது கவிஞனுடைய பொறுப்பு. கவிஞனுக்கு இருக்கிறது அதை. ஆகவே அந்த கவிதைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. என்னடா இது ரொம்ப நிறைய அவன் பெரிய போடுறான் என்று கருத வேண்டாம். அவனுடைய உள் அர்த்தத்தை நான் சொல்ல வந்தேன். சரி, இப்பொழுது நாம் பேசுகின்றோம். மொழி என்று தமிழ் சொல்கிறோம். எனக்கு மொழி என்று பெயர். மொழிவதால் அதற்கு மொழி என்று பெயர். மொழிவதால் அதற்கு மொழி என்று பெயர். மொழிவது, சொல்வது, கூறுவது, பகர்வது, தமிழில் பல சொற்கள் இருக்கின்றன. மொழிவதால் இதற்கு மொழி என்று பெயர். சரி, அந்த மொழிக்கு அடிப்படையானது எழுத்து. அதை வர்ண என்பார்கள். வர்ண என்று சொல்வார்கள். கண்ணமாலா, அ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக, இது வர்ணமாலா என்பார்கள். எழுத்துக்களுடைய வரிசை வர்ணமாலை. பூக்களுடைய மாலை பூமாலை, வர்ணங்களுடைய மாலை வர்ணமாலா. ஆக இந்த வர்ணமாலா எழுத்துக்கள் நாம் உச்சரிக்கிறோம். இப்போ க என்கிறோம் அல்லது அ என்கிறோம். ஆ என்று எடுத்து உச்சரிக்கின்ற பொழுது நேரம் குறைவாகிறது. அதே ஆ என்று உச்சரிக்கின்ற பொழுது நேரம் அதிகமாகிறது.
ஆக நேரம் குறைவாக இருக்கின்ற அந்த எழுத்துக்கு வர்ணக்கு வந்து குறில் என்று பெயர். நேரம் அதிகமாக இருந்த இந்த எழுத்துக்கு பெயர் நெடில் என்று பெயர் தமிழிலே. ஹிந்தியிலே அதை லகு என்பார்கள், குரு என்பார்கள். லகு என்பார்கள், குரு என்பார்கள். அந்த லகுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று போல போட்டால் அது லகு, சிம்பிள் ஆஃப் லகு. அதே எஸ் போல போட்டால் சிம்பிள் ஆஃப் டூ, 2. ஆக लघु ஒரு மாத்திரா, गुरु ரெண்டு மாத்திரா. लघु के लिए एक मात्रा, गुरु के लिए 2 मात्राएं. இது பேசிக் ஞாபகம் வச்சுக்கங்க. लघु के लिए एक मात्रा निश्चित है, गुरु के लिए 2 मात्राएं निश्चित है. குறிலுக்கு ஒரு மாத்திரை என்றும் நெடிலுக்கு 2 என்றும் இருக்கிறது. தமிழிலும் அது உண்டு. தமிழிலே இக்கு வரும்போது அரை மாத்திரை சொல்லுவாங்க. பக்கான்னு சொன்னால் பாவுக்கு ஒரு மாத்திரை, இக்கு அரை மாத்திரை, காவுக்கு 2 மாத்திரை தமிழ் சொல்லுவாங்க. அப்படி ஹிந்தியில் அப்படி இல்லை. ஒரு 2 தான். ஒரு மாத்திரை 2 மாத்திரை. समय कम लगे तो एक मात्रा लघु, சிம்பிள் வந்து 1 மாதிரி போடணும். 2 மாத்திரை வந்து எஸ் மாதிரி போடணும். நீங்கள் கைடில் எதிரே பார்த்துருப்பீங்க. நிறைய எஸ் போட்டுருப்பாங்க. ஐஎஸ்ன்னு படிப்பீங்க. அதை புரிந்து கொண்டு படிக்கணும். தான் இன்றைய ஸ்தம்பு, இன்றைய தலைப்பு அதுதான். ஆகவே நீங்கள் கவனமாக படியுங்கள். கவனமாக படித்தால் இதுவரை எளிமையான வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு 10 வரை எழுதுனா போது 10 மார்க் வாங்கிடலாம். நான் எஸ்ஏ எழுதும்போது 3 பக்கம் 4 பக்கம் நீங்கள் எழுதணும். எழுதினாலும் மார்க் போட மாட்டார்கள். 5 மார்க் 15 மார்க் 5 மார்க் தான் போடணும். இதுக்கு அப்படி இல்லை, அப்படியே போட்டுருவாங்க. முடிச்சா போட்டுருவாங்க. ஆகவே லகு குரு நன்றாக நினைவைத்துக் கொள்ளுங்கள். இது அடிப்படை. அடுத்ததாக இந்த யாப்பூர் சொல்ல चंद, चंद है ना, उस चंद के कितने प्रकार हैं? 2 प्रकार हैं. चंद के 2 प्रकार हैं. एक वार्णिक चंद, दूसरा मात्रिक चंद. एक वार्णिक चंद, दूसरा मात्रिक चंद. वर्णों की कविता के चरणों में वर्णों की गिनती हो तो उसे वार्णिक चंद कहते हैं. कविता के चरणों में मात्राओं की गिनती हो तो उसे मात्रिक चंद कहते हैं. கவிதை வரிகளில் வந்து எழுத்துக்களை மட்டும் நாம் எண்ணிக்கொண்டே போனால் அது வேறு வார்ணிக் சந்த். மாத்திரையை நாம் கூட்டிக்கொண்டே போனால் அது மாத்திரிக் சந்த். உதாரணமாக குரு கோவிந்த் தோவு கடை காக்கேலா கோபாய் பலிஹாரி குரு ஆப்னே கோவிந்தியோ பதாய். எல்லாம் தெரியுது. இது வந்து மாத்திரிக் சந்து. இது நாங்கள் பார்க்கிட்ட பொழுது குருக்கு ஒரு மாத்திரை, கு ஒரு மாத்திரை, ரு ஒரு மாத்திரை, கோ 2 மாத்திரை, வி ஒரு மாத்திரை, இன் ஒரு மாத்திரை, தா ஒரு மாத்திரை, தோ 2 மாத்திரை, ஊ 2 மாத்திரை, கா ஒரு மாத்திரை, டே 2 மாத்திரை. இப்படி ஒவ்வொரு வழியிலும் வந்து 24 மாத்திரை வரும். அதுதான் தோகாங்கள். நான் பிறகு வருகின்றேன். தனித்தனியாக இருக்க ஒன்றுக்கும் அதை நான் பிறகு வருகின்றேன். முதல்ல உங்களுக்கு வந்து இந்த அறிமுக கருத்தாக நான் அதை சொல்லவிருக்கின்றேன். சரி, இப்போ இந்த கு 1, ரு 1, கோ 2, வி 1 சொன்னல்லவா, இது வந்து மாத்திருக்கு. அதே வார்ணிக் என்பது இப்போ கு 1, ரு 1, 2, கோ 1, 3, வி 4, இன் 5, தோ இந்த 6, தோ 2, ஒரு நாள் கிட்ட போகிறது. எழுத்தை மட்டும் என்பதுதான் வார்ணிக் சந்து. ஆக்சுவலாக அது வந்து மாத்திக் சந்து. நான் உங்களுக்கு உதாரணத்தாக சொன்னேன். ஆக மாத்திரிக் சந்த், வார்ணிக் சந்த் என்பது நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு நிறைய உண்டு, நிறைய இருக்கிறது. அதை நான் ஒன்றாக நான் உங்களுக்கு சொல்ல விளைகின்றேன். தொடர்ந்து சொல்லுவவர்களுக்கு இப்பொழுது அறிமுக உரையாக वार्णिक मात्रिक छंद 2 प्रकार के होते हैं. एक तो वार्णिक छंद है, दूसरा मात्रिक छंद है. ஒன்று எழுத்துக்களை எண்ணுவது, அதன் பேர் வார்ணிக் சந்த். மாத்திரைகளை எண்ணுவது, மாத்திரை டேப்லெட்டில் எந்த மாத்திரை நேரம் மாத்திரை எண்ணுவது என்பது மாத்திரிக் சந்த் என்று 2 வகைப்படும். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய பதிவிலே உங்களுக்கு அந்த கவிதை என்றால் என்ன, அவருடைய தன்மை என்ன, கவிஞருக்குரிய பொறுப்பு என்ன,
அங்கே இலக்கணம் என்பது என்ன? இலக்கணத்துக்கு இலக்கணம் இது. யாப் என்பது இலக்கணத்துக்கு இலக்கணம் இது. ஆக சந்த் என்றால் என்ன? அது ஏன் தேவைப்படுகிறது என்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்ததாக உங்களுக்கு முக்கியமான நினைவு வரப்போகிறது. இந்த மாத்திரைக்கு வார்னிக் ஞாபகம் வச்சுங்க. நேரம் குறைவாக இருந்தால் ஒரு மாத்திரை லகு, அதிகமாக இருந்தால் 2 மாத்திரை குரு என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நாளைய பதிவிலே ஒவ்வொன்றாக நான் விளக்குகிறேன். வார்னிக் சந்த் எப்படி நாம் அறிவது, மாத்திரை சந்த் எப்படி நாங்கள் அறிவது என்ற அந்த விதிகளையும், மேலும் அதனுடைய ஒவ்வொன்றாக நான் உதாரணங்களையும் நான் தங்களுக்கு சொல்ல விளைகின்றேன். ஆகவே தொடர்ந்து பாருங்கள், இந்த பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். முக்கியமாக ஏனென்றால் எத்தனையோ கிராமங்களிலே குழந்தைகள் படிக்கிறார்கள், அங்கே வசதிகள் குறைவு, டவுனிலே அங்கே ஆசிரியர்கள் அதிகம், எங்கே ஒரு படிச்சுக்குவாங்க. ஆனால் கிராமத்தில் எப்படி கிடையாது. அந்த பிள்ளைகளும் பயன்பெறட்டும் என்பதற்காகவே நான் இந்த சேவையை செய்கின்றேன். இதில் எனக்கு நன்மைக்காக அல்ல, மாணவர்கள் நன்மைக்காகத்தான் இதை செய்கின்றேன். ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். चंद 2 प्रकार के होते हैं, वार्निक छंद, मात्रिक छंद। जहाँ वर्णों की गिनती हो वार्निक छंद, जहाँ मात्राओं की गिनती काउंटिंग वो उसे मात्रिक कहते हैं. சரி, இன்றைய சிந்தனை. மக்கள் சொல்வார்கள், ஒரு நல்ல காரியத்தை தள்ளி போகக்கூடாதுன்னு. நன்றே செய் அதுவும் இன்றே செய் என்பார்கள். நன்றே செய் அதுவும் இன்றே செய், நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது என்று சொல்வார்கள் பெரியவர்கள். இந்திலே சொல்வார்கள், துரத் தான் மகாதான் என்பார்கள். தானம் செய்கிறாயோ உடனே பண்ணிவிடு, நாளைக்கு வாப்பா சொல்லாத, துரத்து தான் மகாதான். வள்ளுவர் சொல்வார், காலத்தார் செய்த நன்றி சிறிதனும் ஞாலத்திலும் மானப்பெரிது. காலத்தினார் செய்த நன்றி சிறிதனும் அது ஞாலத்தின் மானப்பெரிதாமா. ஆனால் எப்போ நமக்கு தேவையோ அப்போது செய்த உதவியானது சின்னதாக இருக்கலாம், ஆனால் அது உலகத்தை விட பெறுகிறார். ஞாலத்தின் மானப்பெரிதுங்கிறார் வள்ளுவர். அதுபோல் நீங்கள் ஒருவருக்கு உதவ